ஹலோ மாணிக்கம். ஆ, சொல்லு குழந்தை. எங்க இருக்கிய மாணிக்கம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். குழந்தை, நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். என்ன விஷயம் குழந்தை, சொல்லு. மாணிக்கம், அது ஓனர் வீட்டில் டூருக்கு போறவ. நம்மளும் டூருக்கு போகலான்னு ஆசைப்படியேன். நாளைக்கு காலையில் கூட்டு போறீங்களா? டூருக்கா? என்ன குழந்தை திடீர்னு? அதான் சொன்னேனே மாணிக்கம், ஓனர் வீட்டில் டூர் போறவ நீ. அதான் அதை கேட்ட உடனே எங்களுக்கும் டூருக்கு போகலான்னு ஆசை வந்துட்டு. ஓனர் ரவி வீட்டு காரில் போறாவலாம். அதான் எங்கிட்ட கார்ல எல்லாம் நீங்கள் கூட்டு போறீங்களான்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். யாரெல்லாம் குழந்தை? அது மாணிக்கம், நான் பச்சைக்கிளி மஞ்சக்கிளி ரோசா பக்கம் அவிய 2 பிள்ளைகள். எங்க டாடி நம்ம பிள்ளை. அப்புறம் நீங்க இவ்வளவு பேர் நம்ம கார்ல போறோம். எந்த ஊருக்கு குழந்தை? ஊட்டி கொடைக்கானலுக்கு தான் நம்ம ஓனர் போறோம் மாணிக்கம். அங்கதான் நாங்களும் போலான்னு ஆசைப்படியோம். ரோசா பக்கம் பிள்ளைகளும் ரொம்ப ஆசைப்படுது. அதாவி ஏன்ட்ட கேட்டாவே உங்ககிட்ட கேட்டு சொல்லின்னு சொன்னேன். போயிட்டு வருவோம் மாணிக்கம், எங்களை கூட்டு போங்களாம். குழந்தை, ஊட்டி கொடைக்கானல்னா உடனே போயிட்டு வர முடியாதே. எப்படியோ அங்க போய் தங்கி இருந்து தான் சுத்தி பார்க்கணும். 4-5 நாள் ஆகுமே ஆபீஸ். மாணிக்கம், நான் என்ன எப்பவுமே உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நான் மாசமான இருந்து இது வரைக்கும் எதுவுமே கேட்டது கிடையாது. அவிய சுத்தி பார்க்க போறதுனால எனக்கும் ஆசை வந்துச்சு, அதான் கேட்டேன். நீங்க அது கூட செய்ய மாட்டேன்னா என்ன மாணிக்கம்? குழந்தை, நான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லல. எனக்கும் விருப்பம் தான். ஆனா ஆபீஸ்க்கு எப்படி ஒரு வாரம் லீவ் விடுறதுன்னு தான் யோசிக்கிறேன். மாணிக்கம், ஒரு வாரம் தானே, யாரையோ பார்த்துக்கிட்ட சொல்லிட்டு வாங்க. நீங்க வரலன்னா நல்லா இருக்காது மாணிக்கம். நாங்க மட்டும் தனியா எப்படி போக முடியும்? பஸ் பிடிச்சி போக முடியாது. சின்ன பிள்ளை வச்சுட்டு நான் பஸ்ல எல்லாம் போயிட்டு வர முடியுமா? நீங்க வந்தீங்கன்னா கார்ல கூட்டிட்டு போயிட்டு வந்துருவீங்க. சுத்தி பார்க்க போறதுக்கு கார் எடுத்துட்டே போயிடலாம். அதுக்கு தான் ஆசையா இருக்கு மாணிக்கம், வாங்கலாம். சரி குழந்தை, நான் எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். நாளைக்கு காலையில எல்லாரும் ரெடியா இருங்க, சரியா? கார் எடுத்துட்டு வாரேன். தேங்க்ஸ் மாணிக்கம், ரொம்ப தேங்க்ஸ் மாணிக்கம். நான் இப்பவே ரோசா பக்கத்து சொல்லி காலையில கிளம்பிருங்கன்னு சொல்லிடுறேன். சரி குழந்தை, நான் அப்புறம் பேசுறேன். மாணிக்கம், என்னம்மா? ஆபீஸ்ல இருந்து வந்தது வராதம்மா யார் கூட பேசிட்டு இருக்கா? குழந்தை கூடதாம்மா. என்னவா அவளுக்கு? அம்மா, குழந்தை டூருக்கு கூட்டிட்டு போங்கன்னு கேட்டா. என்னது, டூர் கூட்டிட்டு போங்கன்னு கேட்டாளா? அவ என்ன ஸ்கூலா படிக்க? டூர் கூட்டிட்டு போங்க எங்க இருக்கு? பள்ளியிடத்துல படிக்கிற பிள்ளைகள் தான் லீவ் விட்டா டூர் கூட்டிட்டு போங்கன்னு கேட்கும். இவளுக்கு என்ன? அம்மா, குழந்தை இருக்கால, அவங்க வீட்டு ஓனரு டூர் போறாங்களாமா. அதை பார்த்துட்டு குழந்தைக்கும் டூர் போறதுக்கு ஆசை வந்துட்டுன்னு சொன்னா. அதாம்மா அவ கேட்டா, நான் நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன். கேப்பா, நல்லா கேப்பா. உன்னை மைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டால எல்லாம் கேப்பா. பணக்காரன் எங்க வேணாலும் டூர் சுத்தி கூட்டி போவா, எது கேட்டாலும் வாங்கி தருவான்னு அப்படி கேக்குது. அம்மா, குழந்தை என்னோட பொண்டாட்டிமா, ஏமா இப்படி பேசுறீங்க? குழந்தைக்கு என்கிட்ட கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் தானே இருக்கு. எதுக்குமா அவளை இப்படி பேசுறீங்க? பொண்டாட்டியா பொண்டாட்டி? அவளை எந்த காலத்தையும் உன் பொண்டாட்டியா நான் நினைக்கவே மாட்டேன். அம்மா, உங்களுக்கு வேணா அப்படி இருக்கலாம். என்னைய பொறுத்தவரையும் அவ என் பொண்டாட்டி தான். என்னால அவளை ஏத்துக்கிடவே முடியாது. நீங்க ஏத்துக்கிறாதங்கம்மா. என்னால அவளை வெறுக்க முடியாது. உங்களுக்காக தான் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இருக்கேன். இல்லனா அவ இந்த வீட்டுக்கு வந்துருவாளோ? நான் இங்க இருக்க வரைக்கும் அவ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. சீக்கிரமா அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ண பாரு. நயன்தாரா என்ன உனக்காக தான் காத்துட்டு இருக்கா. அம்மா, ஏமா இப்படி பேசுறீங்க? எனக்கும் குழந்தைக்கு கல்யாணம் ஆகி பிள்ளையே இருக்கு. இப்ப போயிட்டு டைவர்ஸ் பண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றீங்க? என் லைஃப்ல குழந்தைய தவிர நான் வேற ஒரு பொண்ணை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். எப்பவுமே குழந்தை மட்டும்தான் என்னோட வைஃப். ஆமா, வைஃப். தெருவுல டீ விக்கிறவளா உனக்கு வைஃப். வெளிய போய் இதெல்லாம் சொல்லிராத, கேவலமா நினைப்பாவே. எனக்கு அதனால ஒரு கேவலமா இல்லம்மா. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க சொல்லாதீங்க. என்ன மாணிக்கா, உன் பொண்டாட்டி அங்க இருந்து திரும்பி விடியாலோ? என்ன ஏத்து பேசுறா? அம்மா, நான் எதுலாம் பேசலம்மா. நீங்க எதுக்குமா குழந்தைய அப்படி பேசுறீங்க? என்னதான் இருந்தாலும் அவ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் அவ புருஷன். அவளோட ஆசை என்னவா இருந்தாலும் நான் தான் நிறைவேற்றி வைக்கணும். அப்போ உங்க அம்மா ஆசையை நீ நிறைவேற்ற மாட்டா? என்னம்மா செய்யணும் உங்களுக்கு? அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், அதான் என்னோட ஆசை. அம்மா, இப்படி தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்கம்மா. இதை தவிர நீங்க வேற என்ன வேணாலும் கேளுங்க, நான் செய்யறேன். அப்படினா நாளைக்கு அவளை நீ டூர் கூட்டிட்டு போக கூடாது. அம்மா, குழந்தைய பொண்டாட்டிமா. அவளுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நான் தான் செய்வேன். எங்க கூட்டிட்டு போக சொன்னாலும் கூட்டிட்டு போய் தான் ஆகணும். அவ விஷயத்தை தவிர்த்து நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் செய்யறேன். ஓஹோ, அப்படி போயிட்டோ? அப்போ பெத்தவளை விட அவ தான் உனக்கு முக்கியமா போயிட்டா. நாளைக்கு எப்படி நீ அவளை டூர் கூட்டிட்டு போறேன்னு நான் பாத்துறேன். அம்மா, நீங்களும் வேணா டூருக்கு வாங்கம்மா. டூருக்கு குழந்தை மட்டும் தனியா வரல. குழந்தை, உங்க டாடி, குழந்தையோட தங்கச்சிங்க, அப்புறம் இந்த ரோசா பக்கா அவங்க பிள்ளைங்க, அப்புறம் உங்க பேத்தி எல்லாரும் வராங்க. நீங்களும் வாங்கம்மா. பேத்தியை கொஞ்சிட்டு போனாலே போறதும் தெரியாது வரதும் தெரியாது, சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கும் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுமா. சீ, அவ பெத்த பிள்ளைய நான் கொஞ்சறதா? அதெல்லாம் மூஞ்சி கூட நான் எட்டி பார்க்க மாட்டேன். அம்மா, அவ ஏன் பிள்ளைமா? அது அந்த நெட்டச்சியோட பிள்ளை. நீ எப்படி நாளைக்கு எல்லாரையும் கூட்டிட்டு டூருக்கு போறேன்னு நான் பாத்துறேன். அம்மா, இப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. அவ ஆசைப்படுறா. நானும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன். கூட்டிட்டு போகாம இருந்தா நல்லா இருக்காது. நீங்களும் வேணா கூட வாங்க, இல்லைன்னா வீட்டுல இருங்க, உங்க இஷ்டம். ஓஹோ, கதை அப்படி போதோ?
அதே நினைப்பாவே இருக்கு, தலைகால புரியவில்ல. டூர் கொண்டு போக வேண்டிய எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு அவர் வந்த உடனே கார்ல தூக்கி போட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கார்ல என் புருஷன் பக்கத்திலே உட்காந்துக்கணும், அவர் கையை கோர்த்து பிடிச்சுக்கிடணும். அப்பதான் அவர் கூட நிறைய பேச முடியும். ரொம்ப ஜாலியா இருக்கும். அதை நினைக்கும் போது இப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் தூக்கமே வர மாட்டேங்குன்னு நினைக்கேன். சரி சரி, தூக்கம் வர மாட்டேங்க, இங்க உட்கார்ந்தாது இருப்போம். படுத்து பார்த்தாலும் தூக்கம் வர மாட்டேங்க. என்ன செய்ய, நாளைக்கு டூருக்கு போறவங்க மனசுக்குள்ளேயே கிடக்கு போல. அதனால தான் தூக்கமே வர மாட்டேங்குதோ. சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நாளைக்கு வெளியே எங்கேயா போறேன்னா தூக்கம் வராம இருக்கும். அதுல ஒரு நியாயம் இருக்கு. வளர்ந்து இவ்வளவு பெரிய மாடாகி ஒரு பிள்ளையும் பெத்தாச்சு, என்ன மனசுக்குள்ள வெளியே போறதை நினைச்சாலே தூக்கம் வர மாட்டேங்கயா. வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான். இந்த பாட்டோட வரிதான் ஞாபகத்துக்கு வருது. வளர்ந்தாலும் உள்ளுக்குள்ள சிறு பிள்ளையா தான் இருக்கணும். ராத்திரி முழுக்க அதுக்காக எப்படி தூங்காமே உட்காந்து முழிச்சிட்டு இருக்க முடியுமா? பேசாம மாணிக்கத்துக்கு போன் போட்டு பேசுவோமா? இல்ல அவர் தூங்கியிருப்பாரு. அப்புறம் மாமியார் கிளம்பி போன் எடுக்க முடிச்சு யாசும். இந்த நேரத்துல என் மோனுக்கு எதுக்கு போன் அடிக்கான்னு யாசும். இந்த அவமானம் உனக்கு தேவையா குழந்தை? பேசாம இருக்கதே இருக்காது நம்ம ஓனரு. அவியலுக்கு கொஞ்சம் போன போட்டு பேசினா என்ன? அவியல் தானே டூருக்கு போறவா, அவியலுக்கு தூக்கம் வந்திருக்கானு பார்ப்போம். ஆமா, போன போட்டுலாம் என்ன பேசுறது? சரி சரி, ஏதாவது ப்ராடக்ட் இப்போ நம்மளுக்கு தெரியாதா? மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன். சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள், எண்ணத்தின் ஓசைகள். மாலை சூடி மஞ்சம் தேடி, மாலை சூடி மஞ்சம் தேடி, காதல் தேவன் சந்நிதி காண காண காண. சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம். கூத்தாடும் தேன்முட்டு நானா நானா. சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. யார் இந்த நேரத்துல பான் அடிக்குது? நானே தூக்கம் வர மாட்டேங்குது, உட்காந்து கிடக்கேன். யாரும் பான் அடிக்கவள என்னன்னு கேப்போம். ஹலோ ஹலோ மேடம், எப்படி இருக்கே? நல்லா இருக்கீங்களா? இந்த நேரத்துல பான் போட்டு நலன் விசாரிச்சுட்டு யார் நீங்க? மேடம், என்னையவா தெரியல, என் குரலைய மறந்துட்டிய? என்ன மேடம் இப்படி இருக்கிய? நானும் உங்க குரலை ஒரு வாட்டி கேட்டிருக்கேன். எப்பவுமே மனசுல வச்சிருக்கேன் மேடம், உங்களை மறக்கதும் கிடையாது. இனி இப்படி மறந்துட்டீங்களா மேடம்? யாரா இருக்கும்? என்ன சொல்லியா இவன்? குரலை மறந்துட்டியான்னு கேட்க. இவன் என்ன பெரிய பாடகரா குரலை ஞாபகம் வச்சுட்டே இருக்கு? யாரா இருக்கும்? ஹலோ மேடம், இப்பயே உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா இல்லையா மேடம்? என்னை மறந்துட்டே நீங்க சொன்னதா எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு மேடம். இதுல சாக்காவதுக்கு என்ன இருக்கு? யார் நீங்க? மேடம், நான் தான் மேடம். ராத்திரி போன் போட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் விற்பனை. சே, பேதி இருப்பா நீயா? நீ எதுக்கு எனக்கு இப்ப போன் போட்டுருக்க? மேடம், இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வந்திருக்காதே? கரெக்டா சொல்லியா? நான் தூங்காம இருக்குது இவனுக்கு எப்படி தெரியும்? இது கூடவா போன்ல தெரியுது? மேடம் சொல்லுங்க மேடம், தூக்கம் வரல தானே? ஆமா, நீ யாரு? எங்க இருந்து பேசியா? என்னமோ பார்த்த மாதிரி பேசியிருக்கா. நான் தூங்காம இருக்கிறது வரைக்கும் எப்படி தெரியும்? மேடம், அப்ப நான் சொன்னது உண்மை தானே? உங்களுக்கு தூக்கம் வரலையா? தூங்காம தான் உட்காந்துருக்கீங்களோ? பேதி இருப்பான், கரெக்டா சொல்லியானே. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கானோ? ஒரு சுமி ஜன்னல்ல இருந்து நோட்ட முடியானோ? மேடம் மேடம் என்ன? எதுக்கு எனக்கு பண்ணி போன் போட்டுருக்க? நான் தூங்காம முழிச்சிருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? என் வீட்டு பக்கத்துல இங்க இருந்து பார்த்துட்டு இருக்கியோ? மேடம், அது டூருக்கு போறதா இருந்தா அதுக்கு முன்னாடி நாள் தூக்கம் வராது மேடம். ஒரு அனுபவசாலியை இதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன் மேடம். என்னது டூரா? நான் டூருக்கு போறேங்க விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? பேதி இருப்பான். மேடம், அது யாராவது டூருக்கு போறேன்னு சொன்னாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் மேடம். அந்த அளவுக்கு எங்கிட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின்லாம் எங்கிட்ட இருக்கு மேடம். அப்படியே லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின் உன்கிட்ட இருக்கு? இந்த இரு, இப்பயே நான் போலீஸ்க்கு போன் போடுறேன். மேடம், நான் ஒன்னும் பொய் சொல்லல, உண்மை தானே சொன்னேன். நான் பொய் சொல்லியிருந்தா நீங்க போலீஸ்ல போக வேண்டியதான். உண்மை சொல்லியிருக்கேன் மேடம். நீங்க டூருக்கு போறது உண்மை தானே? ஏலே, நான் எந்தால பயணம் பண்ண உனக்கு என்ன? வாட்ட எதுக்கு நான் சொல்லனா? நீனே எங்கனே உட்கார்ந்து மாப்பம் பிடிச்சிட்டு வந்திருக்க. மாப்பனாயி பக்கத்து வீட்டுக்காரவே யாரும் சொன்னாவல? பக்கத்து வீட்டுனா ரோசா பக்கம் சொல்றீங்களோ? அவியலும் தானே டூருக்கு வரவே. இது பேசுறத பார்த்தா யார பக்கத்துல இருந்து பேசுன மாதிரி இருக்கு. ரோசா பக்காவெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான்.
எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது? ஒரு சமயம் மிஷின்ல வச்சு தான் கண்டுபிடிக்கானோ? அப்படின்னா நம்ம வீட்ல இருக்க நகை ரூபாயெல்லாம் தெரியுமா? மேடம் இருக்கல மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டியிருக்கு. சே, இந்த நடுராத்திரில என்னல முக்கியமான விஷயம்? போட்ட அப்படி பேசಕ್ಕೆ எனக்கு என்ன இருக்கு? போன வை முதல்ல. மேடம் நீங்க டூருக்கு போறீங்கிறத நான் கேள்விப்பட்டதுனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் மேடம். ஒரு முக்கியமான ப்ராடக்ட் இருக்கு, அதுவும் டூருக்கு கொண்டு போறது தான். அதை மட்டும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்க டூர் ரொம்ப சுமூகமா முடிஞ்சிடும் மேடம். எனக்கு எந்த ப்ராடக்ட் வேண்டாம், அதுவும் நீ விக்கிறது எதுவுமே எனக்கு வேண்டாம். முதல்ல போன வை, பேதி இருப்பா என்ன போன் பட்டேன்னு வச்சுக்க, புருஷன்ட்ட சொல்லிவிடுவேன். மேடம் 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 ப்ளீஸ் மேடம் போன வச்சிடாங்க. நான் விற்கிற ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேடம். நான் விற்கிறது ஒன்றும் சாதாரண ப்ராடக்ட் இல்லை, டிராவல் பேக் மேடம், டிராவல் பேக். டிராவல் பேக்னா பைய தானே? ஊருக்கு போகும்போது கையில எடுத்துட்டு போறது. நான் ஏற்கனவே பொருளெல்லாம் எடுத்து பையில வச்சாச்சு. உன் பேக்க வேண்டாம், நீன வேண்டாம், வை போனேன். மேடம் மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் சாதாரண பேக் இல்லை மேடம், ஸ்பெஷல் பேக் மேடம். அதுல என்னென்ன வசதிகள்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? பேக்ல வசதியா? அது என்ன வீடா வசதி வாய்ப்புலாம் இருக்கு? இருக்கு மேடம். இந்த ஒரு பேக் மட்டும் இருந்தாச்சுன்னா நீங்க வீட்ல இருக்க மாதிரி வசதி வாய்ப்போட இருக்கலாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களா? சொல்லி தோலை, அப்படி என்ன இருக்கு? ராத்திரி மனுஷன் தூங்க விடாம போன் போட்டு பேதி இருக்க வேண்டியது. மேடம் நீங்க இந்த பேக் மட்டும் வாங்கி எல்லா பொருளையும் உள்ள அள்ளி வச்சிருங்களா. அதை நீங்க தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்க கூடவே வரும் மேடம். கூட வரக்கிறது என்ன பேக்கா நாய்க்குட்டியா? மேடம் அதான் மேடம், அதுல நிறைய வசதி வாய்ப்புலாம் இருக்குன்னு சொன்னீங்களா, அதுல இதுவும் ஒண்ணு. கூடவே மோப்பம் பிடிச்சிட்டு வர மாதிரி ஒரு சக்தி இருக்கு அதுக்கு. நீங்க பொருளெல்லாம் எடுத்து வச்சா போதும், உங்க பின்னாடியே வந்துடும். எனக்கு ஒன்றும் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நானே கார்ல தான் போறேன், அது பின்னாடியில வர வேண்டியது இல்லை. நாங்க கார்ல ஏற்றி போட்டா அது பாட்டுக்கு வரோம். மேடம் இந்த பேக்கு சாதாரண பேக் இல்ல மேடம், அதுக்குள்ளேயே ஃப்ரிட்ஜ் இருக்கு மேடம். நீங்க பாட்டில வச்சிட்டீங்கன்னா போதும், தண்ணி ஊத்தி அப்படியே கூலிங் ஆயிட்டே இருக்கும், நீங்க குடிச்சிக்கலாம். அப்படியா? ஆமா மேடம், சாப்பாடு கூட நீங்க ஒரு வாரத்துக்கு செஞ்சு உள்ளதுக்கு வச்சுக்கலாம். கிட்டே போகுது மேடம், சூப்பர் பேக். என்ன சொல்லியே இவன்? சாப்பாடு ஒரு வாரத்துக்கு கெட்டு போவாதா? அம்மா அப்பவே சொன்னா 2 நாளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போமா நீ. நான் தான் செய்யண்டாமான்னு சொல்லிவிட்டேன். இது ரொம்ப நல்ல பேக்கா இருக்கே. மேடம் அது மட்டும் இல்ல மேடம், நீங்க வெளியே போற இடத்துல உங்களை மழையோ வெயிலோ தாக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பேக்கு அப்படியே விரிஞ்சு கொடையா மாறிடும். அதுவும் ஒருத்தர் 2 பேருக்கு இல்ல மேடம், 10 பேருக்கு பிடிக்கும் மேடம் அந்த கொடை. புயல் காத்தே வந்தாலும் அசராம அப்படியே நிக்கணும் பாருங்களா. அப்படியா? அப்ப எங்க கார் மேலே அந்த பேக்க வச்சாச்சுன்னா கார்க்கே பிடிச்சிக்கிடுமே. ஆமா மேடம், காருக்கு மட்டும் இல்ல, பஸ் லாரி எதுக்கு வேணாலும் பிடிச்சிக்கலாம். அப்படியா? ஆமா மேடம், இதுக்கே அசந்து போயிட்டா எப்படி? என்ன அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க டூருக்கு போறதுனால தலவாணி பெட்டு கட்டில் எதையும் தூக்கிட்டு போக முடியாது. அந்த பேக்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை தூக்கி வெளியே எரிஞ்செல்லாம் போதும், கட்டில் பெட்டு தலவாணி எல்லாம் அப்படியே வந்துடும். அப்படியா? அது எப்படி ஒரு பேக்குக்குள்ள வரும்? மேடம் அது தூக்கி வெளியே போடுறத பத்தியெல்லாம் காத்து தானா இழுத்துக்கிடும் மேடம், அப்படியே நீங்க ஆசைப்பட்ட இடத்துல படுத்துக்கலாம். நல்லா இருக்கு. வேற என்னலாம் இருக்கு? மேடம் உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்ப தோசை சாப்பிடனே ஆசை வருதுன்னு வச்சிருங்களா, அதுக்குள்ள கொஞ்சம் அரிசி பருப்பு மட்டும் அள்ளி போட்டா போதும், அதுவே அரைச்சி தோசை ஊத்தி சாம்பார் வச்சு சட்னி வச்சு தக்காளி சட்னி வச்சு தந்துடும். அப்படியா? அப்பனா நீங்க வாய் பழந்துட்டு வடக்கமா உட்காந்து சாப்பிட வேண்டியது மேடம். இந்த ஒரு விஷயம் போதுமே, இந்த ஒண்ணுக்காகவாது வாங்கிடலாமே. அரிசியும் பருப்பையும் அள்ளி அதுக்குள்ள தட்டிட்டா போதா, தோசை இட்லி சட்னி எல்லாம் வச்சு வந்துருமே. வீட்டுல கூட வாங்கி வச்சுட்டா நாங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கலாமே. ஆமா மேடம், இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பேக் அது. நீங்க டூருக்கு போறதுனால தான் உங்களுக்கு கால் பண்ணி இதை சொல்லாமேன்னு பண்ண மேடம். இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டா இருக்கே. எப்போ இது விலை என்ன? ஐயோ என்னது இது, திடீர்னு ஓனர் விலை கேட்டவே, அவ்வளவு நல்ல ப்ராடக்டா வித்துட்டோம். என்ன விலை சொல்றது, திடீர்னு கேட்டுவிட்டாவளே. எதையாவது ஒன்று சொல்லுவோம். மேடம் அந்த டிராவல் பேக்கோட விலை வந்து 1C மேடம். 1C அப்படின்னா என்னது? ஓஹோ, ஒரு பேக் 1 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களோ? 1 ரூபாயா இருந்தா ஒரு 10 பேக் போட்டு விட்டுருங்க. மேடம் 1 ரூபாய் இல்ல மேடம், 1 கோடி. என்னது 1 கோடியா? ஆமா மேடம், அதுல எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கு, அதனால அது 1 கோடி மேடம். பேதி இருப்பேன், 1 கோடி கொடுத்து ஓட்ட இருக்க அந்த பேக்க வாங்கினா போற இடத்துல நான் இடம் வாங்கி வீடை கட்டிடுவேன். இதுக்கு அதுல நீ சொல்லியை விட அதிகமான பொருள் எல்லாம் வாங்கி போட்டுருவேனே. இதுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து அந்த பையனை பேக்க வாங்கி போட்டு நான் போனேன். மேடம் வீடுனா ஒரே இடத்துல தான் இருக்கும் மேடம், உங்களுக்கு கூட தான் 10 வீடு இருக்கு, அதை தூக்கிட்டு சுத்த முடியுதா டூருக்கு போகும்போதெல்லாம்? இல்ல ஒரு ரூமை கூட தான் கையில தூக்கிட்டு போக முடியுதா? முடியாது மேடம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பேக்கை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பேக் மட்டும் உங்க கூட இருந்துச்சுன்னா ஒரு வீடு 10 ஆள் கூட இருக்கிறதுக்கு சமம் மேடம். அதனால தான் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த பேக் வந்து வீடு மாதிரி ஒரே இடத்துல இருக்காது, நீங்க எங்க போனாலும் உங்க கூடவே வரும். அப்படி பார்க்க போகும்போது 1 கோடியில இந்த பேக் ரொம்ப கம்மி தான் மேடம். ஆமா கம்மி, ரொம்ப கம்மி.
தோல்ல போட்டுக்கிட்டு போற பேக்குக்கு 1 கோடி ரூபா கொடுத்து நான் வாங்கணுமா? நீ போன் பண்ணும்போதே நினைச்ச இந்த மாதிரி விவகாரமா தான் இருக்கோ நீ. பியாதி எடுப்பான் என் தூக்கத்தை கெடுத்து போன் பேசிருக்கேன் இவ்வளவு நேரம். நான் கூட டூருக்கு போறமே ஏதோ நல்ல பொருளா சொல்லிட்டானேன்னு நினைச்சிட்டேன். கடைசியில தானே தெரியுது உன் ஆட்டம் என்ன நீ. மரியாதையா போன வச்சிரு, இல்லன்னு வச்சுக்க என் புருஷனுக்கு போன போட்டுவேன். அவரே போலீஸோட தான் வருவார். வயல போனவை பியாதி எடுப்பான் எங்கதான் உட்காந்து பாத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. என் வீட்டுக்காக